இந்த ராஜு உன்னோட பார்சல். இந்த கொஞ்சம் போகவே மாட்டோம். அது சரி ராஜு, இத உனக்கு யார் அனுப்புனாங்க? காளியா, அத நீயே வச்சுக்கோயே. அத அழுத்தாத. ஏன் அழுத்த கூடாது? சரி, உன்கிட்டயே வச்சுக்க. இந்த பிரயோஜனம் இல்லாத பொருள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. பண்ண முடியாது. பீம நீ பழி வாங்கணும்னு நினைச்சா நான் என்ன சொல்றேனோ அத மாதிரி. உங்க ரெண்டு பேரையும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எல்லாரும் போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க. அந்த பக்கம் போங்க. நீங்க எங்க போய் ஒளிஞ்சாலும் நான் உங்களை விட. இந்த பீம் கடைசியில என்னோட மாயாஜால புதிருக்குள்ள சிக்கிக்கிட்டீங்க. நாங்க எல்லாரும் இங்க சிக்கிக்கிட்டோம்னா நீயும் தான் இங்க சிக்கிக்கிட்டு இருக்க. நான் இங்க மாட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னோட சகோதரன் பனிக்கட்டி அரக்கன் இப்ப உங்க டோலக் பூரா அடியோட அடிச்சுக்கிட்டு இருப்பான். டோலக் பூர நான் இப்போ அடியோடு அழிக்க போறேன். விஞ்ஞானம் தான் தெரியும். நாம முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போக வழி கண்டுபிடிக்கணும். ராஜு, நீ எங்களுக்கு முன்னாடி போ. நம்ம ஊர் இந்த பக்கம் இருக்கு. இந்த பனிக்கட்டி உடைச்சுதான் இவங்களை காப்பாத்தணும். ஒரு நிமிஷம் நில்லு பீம். நீ என்னதான் தாக்கினாலும் உன்னால இவங்களை விடுவிக்கவே முடியாது. பனிக்கட்டி அரக்கனை நீ அழிக்கணும்னு நினைச்சினா அவனோட சக்தியை வச்சு அவனை அழிச்சா. இந்த பீம் இந்த கேடயத்தை வச்சு அவனோட சக்திய அவன் வா பீம் வா, நானும் உனக்காக தான். பீம், நீ மறுபடியும் இருக்கு. நன்றி மகாராஜா. இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. எப்படியாவது நாம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். கொஞ்சம் எட்டி அந்த தலப்பாக்கட்டு தலையினுங்கள பாருங்க. ரெண்டு பேரும் பின்னாடி என்ன தூங்குறீங்களா? போட்டு நகரவே மாட்டேங்குது. துடுப்பு தண்ணில பட்டாதானே பாருங்க. நாங்க துடுப்ப காத்துலயே தான் ஆட்டிட்டு இருக்கோம். என்னாச்சு? இப்பவும் எதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் வேகமா ஆகட்டும். ஃபினிஷிங் லைன் எங்க இருக்கு பீம்?
உடைஞ்சு போன பாலத்துக்கு மேல சுக்கி கையில கொடியோட நின்னுட்டு இருக்கா. அதுதான் நம்மோட ஃபினிஷிங் லைன். பீம், அங்க பாரு, ஒரு பெரிய பாறை இருக்கு. அப்ப சரி, படகை வேற பக்கம் திருப்பிடுவோம். இப்ப இவங்க கண்டிப்பா தோக்கதான் போறாங்க. பெரிய ஹீரோ மாதிரி போட்டை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டான். ஆனா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பீம். உன்னுடைய நண்பர்களை நான் ஒரு நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். என்ன இவ்வளவு வேகமா போறாங்க? துடுப்பா அசைங்க, நாம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கே, நம்ம போட் எப்படி அவங்க போட்டை விட இவ்வளவு முன்னேறி வந்திருக்கு. ஜக்கு, ராஜு, தைரியத்தை இழக்காதீங்க. உங்களால கண்டிப்பா முடியும். அச்சச்சோ, ஃபினிஷிங் லைன் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சே. இந்த போட்டியில ஜெயிச்சது பீம், ராஜு, ஜகு. பீம், நீ சாதிச்சு காட்டிட்ட. எங்க எல்லாருக்குமே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பீம். இன்னும் கொஞ்சம் நாள்ல உன் பிறந்த நாள் வருது இல்லையா? அதனால இந்த தடவை உன்னோட பிறந்த நாளை ரொம்ப வித்தியாசமா கொண்டாடலாம். அது வித்தியாசமா இருக்கும், உனக்கு பிடிக்கும். தலைவர் எங்களை அடிக்கும் போது கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு வலிச்சது கிடையாது. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. திடீர்னு நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணா உடம்பு இப்படிதான் வலிக்கும். இதே மாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்களும் நம்ம காளியா மாதிரியே ரொம்ப பலசாலி ஆயிடுவீங்க. சும்மா பகல் கனவெல்லாம் காணாதீங்க. இந்துமதி, நீங்க எல்லாரும் இங்க ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஓ, ஒரு விஷயம் பீம், அப்பா உன்னை ரொம்ப அவசரமா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. ஏதாவது முக்கியமான வேலையா இந்துமதி? அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும். சில நாடோடிகள் வந்திருக்காங்க. அவங்கள நீ சந்திக்கணும்னு அப்பா விரும்புறாரு. அப்ப சரி, போலாம்.
இப்பதான் கடையே திறக்கிறேன், அதுக்குள்ள லட்டு சாப்பிட நீ முதல்ல வந்துட்டியா? ஆன்ட்டி, என்னால தானே உங்க லட்டு இந்த டோலக்பூர் முழுக்க பிரபலமா இருக்கு. அதனால கடை திறந்த உடனே முதல் லட்டு எப்பவும் எனக்கு தான் கிடைக்கணும். ரெண்டாவது எனக்கு, மூணாவது எனக்கு. கொடுங்க கொடுங்க. நீங்க 3 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்காக நான் மருத்தடியில ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். நாளைக்காக நாம நிறைய விஷயங்களை தயார் பண்ணணும், மறந்துட்டீங்களா? அது நாங்க இங்க வந்துட்டு தான் இருந்தோம் சுட்கி. இந்த பீம் தான், பீமால தான் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னது, என்னலையா? பீமே லட்டு தவிர வேற எதையுமே யோசிக்கிறது இல்லப்பா. சுட்கி கிட்ட மன்னிப்பு கேளு பீம். எல்லாம் தயாராகலனா நாளைக்கு எல்லார் முன்னாடியும் என்ன பண்ணுவோம்? ஆஹா, அது சரி, நீங்க எல்லாரும் எதை தயார் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மறந்துட்டீங்களாமா? நாளைக்கு தேதியில தானே பீமும் கிருஷ்ணாவும் சேர்ந்து கிர்மாடாவை அழிச்சாங்க. நாங்க அந்த நாளை மறக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்கோம். தீய சக்தி எவ்வளவு பெருசா இருந்தாலும் நல்ல சக்திக்கு முன்னாடி அதை தலை வணங்கிதான் ஆகணும். இதத்தான் நாங்க புரிய வைக்க போறோம். அப்படின்னா உங்கள யாரு கிருஷ்ணனா நடிக்க போறாங்க? நான் தான் கிருஷ்ணனா நடிப்பேன். என்ன தலைவா, நீங்க கிருஷ்ணனை நடிச்சா கிர்மாடாவா யார் நடிக்கிறது? அவன் தானே எல்லாரை விட ரொம்ப பலசாலியா இருந்தான். நாடகத்துக்கு கடைசியில பீம் கிர்மாடாவை சட்னி ஆக்கிடுவான். இப்போ நீ என்ன சொன்ன? கிர்மாடாக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் தலைவா. ஆமா ஆமா, டோலு சொல்றதுதான் சரி. கிர்மாடாவுக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியாது. சரியா தலைவா? என்னப்பா 2 பேரும் சேர்ந்து எங்க காளியாவை கிண்டல் பண்றீங்களா? ஆனா கிருஷ்ணா மட்டும் நம்ம கூட இல்லனா கிர்மாடாவை நம்ம தோக்கடிச்சிருக்க முடியுமா? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நாளைக்கு நடக்க போற நாடகத்துல கிருஷ்ணா எப்படியாவது வந்து நடிக்கணும். நாங்களும் அதைத்தான் விரும்புறோம் பீம். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, நாளைக்கு நாடகத்துல கிருஷ்ணர் கண்டிப்பா வந்து நடிப்பாரு. ஆனா கிருஷ்ணா நம்ம கூட இல்லனா கிர்மாடாவை நம்மளால தோக்கடிச்சிருக்கவே முடியாது. சபாஷ் பீம், மறுபடியும் டோலக்பூரை நீதான் ஆபத்திலிருந்து காப்பாத்தி இருக்க. உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி மகாராஜா. ஆனா ஒரு விஷயம், நல்ல சோனியக்காரி உதவி இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. நான் இருந்திருந்தா எனக்கு யாருடைய உதவியும் தேவைப்பட்டிருக்காது. தலைவா, உங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய சாப்பாடு சாப்பிட மட்டும் உங்களுக்கு யார் உதவியும் தேவைப்படாது. கரெக்டா? நீ என்னதான் சொல்ல வர? தலைவா, மாமன்னர் வாழ்க. என்ன விஷயம்? மகாராஜா, கார்கனோட இளவரசர் அட்ரின் உங்களை சந்திக்க விரும்புறாரு. கார்கனுடைய இளவரசனா? அவரை உடனே உள்ள அனுப்பு. டோலக்பூர்ல அவரை வரவேற்கிறேன். கோர்கனுடைய இளவரசர் ஏட்ரியன் மன்னரை காண வந்து கொண்டு இருக்கிறார். வாங்க உட்காருங்க இளவரசரே. எங்க நாட்டுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. கோர்கன் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்துல கோர்கன் நல்லா சீரும் செருப்புமா நல்ல செழிப்பான நாடா இருந்து வந்தது. ஆனா எங்க நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபம் எங்க நாட்டையே அழிக்க போகுது போல இருக்கு. உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் மகாராஜா. இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி சொல்லுங்க, எங்க கிட்ட இருந்து எந்த உதவியை எதிர்பார்க்கறீங்க? மகாராஜா, உங்க நாட்டுல இருக்கிற ஒரு வீர புருஷனை பத்தி நாங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அவன் ஒரு மாவீரனா. அவன் பேரு பீமனாமே. அவனால கண்டிப்பா எங்களுக்கு உதவ முடியும்னு நான் நினைக்கிறேன். பீம், நீ ஆட்ரியனுக்கு உதவி செய்யணும், இதுதான் என்னுடைய ஆசை.
கண்டிப்பா மகாராஜா. நாங்க எல்லாருமே இன்னைக்கு ஆட்ரியன் கூட கிளம்பி கோர்கனை நோக்கி பயணம் பண்றோம். நாங்க இந்த சாபத்தை கண்டிப்பா அழிச்சு காட்டுவோம். ஆனா ஒரு விஷயம்தான் என்ன இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்கு. மொத்த கோர்கன் ஊருமே ஒரே ராத்திரில எப்படி அழிஞ்சு போயிடுது? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் என்னோட அப்பாவும் பல முறை முயற்சி பண்ணிருக்கோம். ஆனா எதுவுமே தெரிய வரல. இந்த நேரத்துல எங்களோட நேர்மையான மந்திரி பாஞ்சாவுக்கு நாங்க நன்றி சொல்லியே ஆகணும். அவருடைய மந்திர நண்பர்களை வச்சு எங்க நகரத்தை உடனே சரி பண்ணிடுறாரு. வித்தியாசமா தாக்குறாங்களே. இவங்க யாருன்னு சரியா தெரியல. ஆனா நம்ம கோர்கனுக்கு வரது இவங்களுக்கு பிடிக்கலன்னு மட்டும் தெரியுது. இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படணும். கார்கனுக்கு போகணும்னா நாம இந்த குதிரை வண்டியில போய் சேர்றது கஷ்டம்தான். ஏன் சொல்றீங்க? ஏன்னா நம்ம எதிரிகளுக்கு நல்லா தெரியும் நாம இந்த குதிரை வண்டியில தான் கார்கனை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு. அதனால அவங்க மறுபடியும் வந்து கண்டிப்பா தாக்குவாங்க. அப்போ நாம கார்கனுக்கு எப்படிதான் போறது? நாம காட்டு வழியா கார்கனுக்கு போயாகணும். வண்டியில சிப்பாய்கள் போனா மட்டும் போதும். ஆனா நாம எப்படி கார்கனுக்கு போகணும் அத சொல்லுங்க. எங்க கோர்கன் ஒரு வியாபார ஸ்தலம். எங்க நாட்டுக்கு தினமும் பல கப்பல்கள் வந்து போகும். நாம ஏதாவது ஒரு கப்பல்ல ஏறிக்கிட்டா சீக்கிரமா கோர்கனுக்கு போய் சேர்ந்துடலாம். துறைமுகம் இங்க இருந்து அதிக தூரத்துல இல்ல. ஆனா துறைமுகத்துல யாருக்காவது ஒண்ணு அடையாளம் தெரிஞ்சிருச்சுனா? இதுக்கு ஒரு வழி இருக்கு. அங்க யாரோ வித்தியாசமா ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஓடுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான் பண்றேன். இங்க இங்க மேல பாரு. மேல. என்னோட பேரு ரமன். நான் அபியங்களோட ரிலேட்டிவ். அவரை மாதிரியே சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு ஆசைப்படுறேன். அதுதான் என்னோட ரோபோ. அது பேரு லல்லு.
லல்லுவா? பேரே வித்தியாசமா இருக்கு. அவனும் வித்தியாசமானவன் தான். எல்லா காரியத்தையும் கெடுத்து வைப்பான். வீட்டை சுத்தம் பண்ணுங்க. வீட்டை சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் சுத்தம் சுத்தம். ஆனா இது ஏன் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுது? ஏன்னா நான் தான் அதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ண சொல்லிருக்கேன். இந்த ரோபோவை காளியாவால மட்டும் தான் கவனிக்க முடியும். சுத்தம் சுத்தம் சுத்தம். நீ கெட்டவன். சுத்தம் சுத்தம் சுத்தம். என்ன பண்ற? என்ன விட்டுடு. இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? அவனோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடு. சுத்தம் சுத்தம் சுத்தம். Iron box, iron box, iron box. Oh no. இப்ப துணியை பார்த்தா போதும் அயன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால என்ன இப்போ பிரச்சனை இருக்கே? யாரெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்களோ அந்த ட்ரெஸ்ஸையே அயன் பண்ண ஆரம்பிச்சிருவான். துணிகளை அயன் பண்ணணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன வீடு? என்ன விட்டுடு. என்ன வீடு? அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். என்ன வீடு? துணிகளை அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். இப்படிதான் இந்த ரோபோவை ஆஃப் பண்ணணும். என்னுடைய சயின்ஸ் லேபுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். உன்னோட ரோபோவோட உதவியால எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி? லட்டு கொண்டு வரேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். உன்னை என்ன பண்ற பாரு. என் லட்டுவை திருடுறியா? லட்டுவை ஊட்டுறேன். நல்ல டேஸ்டியா இருக்கு. நானும் பாவம் இந்த பசங்களை தடுத்திருக்கவே கூடாது. இவ்வளவு சுவையான லட்டு இருக்கும்போது பாவம் சாப்பிடறதுக்கு ஆசைப்படத்தான் செய்வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஊர் டோலக்பூர் போயிடலாமா? இல்ல சேனாதிபதி? உனக்குள்ள இவ்வளவு திறமையா? பிரமாதராஜு, நீ என்னோட கூந்தல தான் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. அதெல்லாம் சரி. ஆமா, என் வால் என்ன இவ்வளவு பெருசாவா இருக்கு? ஆனா என்ன நீ ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ வரைய மறந்துட்ட. எனக்கு பிடிச்ச லட்டுவை வரைய நீ மறந்துட்டியே. ஆமா, இந்த காகிதத்தோட சத்தம் எங்க இருந்து வருது? அங்க பாரு, அந்த கள்ளுக்கடியில யாரோ புத்தகத்தை வச்சிருக்காங்க. இது ஒரு மந்திர புத்தகம் மாதிரி இருக்கு. இல்ல, இதுதான் நம்மளோட அதிசய காமிக் புக். இத நான் என் பேக்ல பத்திரமா வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. ஆனா வீட்டுக்கு போனதை என்கிட்ட கொடுத்துடு. என்ன இங்க பாருங்களே. உண்மையிலே இது அதிசயமான காமிக் புக் தான். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் லட்டு சாப்பிட வாங்க.
இந்த மாதிரி அதிசயமான காமிக் புக் என்கிட்ட தானே இருக்கணும். நம்ம ராஜு எங்க போயிருப்பான்? அதோட கதவும் திறந்திருக்கு. ஏ ஜக்கு, எழுந்துரு. என்னாச்சு பீம்? சொல்லு. நம்ம ராஜுவை காணோம். வா போய் சுட்கி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவோம். நம்ம காமிக் புக் இங்க எப்படிப்பா வந்தது? கண்டிப்பா காளியா தான் இதை இங்க ஒளிச்சு வச்சிருப்பான். ராஜு இதை தேடிதான் காட்டுக்குள்ள போயிருக்கணும். அவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இதுல தெரியுது பாருங்க. மரியாதையா என் நண்பனை விட்டுருங்க, இல்லனா உங்களை சும்மா விட மாட்டேன். ராஜு, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? சரியான நேரத்துக்கு வந்து நீ காப்பாத்திட்ட. அதெல்லாம் போகட்டும், என்ன நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த அதிசய காமிக் புக் மூலமா தான். காளியா இந்த புக்கை திருடி ஒளிச்சு வச்சிருந்தா. இந்த அவனுடைய காமிக் புக். என்ன ராஜு, நான் யாருங்கிறத நீ இப்ப பார்க்க போற. தயாரா டோலு போலு? தலைவா. ராஜு, ஜக்கு, நான் ஒரு பயங்கரமான அரக்கன். உங்க ரெண்டு பேரையும் முழுங்கிட போறேன். அப்படியா? இப்ப கவனி. என்ன இது? யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. முடுவா, காப்பாத்துங்க. யாராவது இழுக்கிறது? விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஏய், இது நம்ம காளியாப்பா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பீம்! யாருங்க கத்துறது? காப்பாத்துங்க. உனக்கு ஒண்ணு ஆகல? நீ யாரு? என் பேரு ஹன்சல். காட்டுக்கு நடுவுல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு எங்க அப்பா தான் ராஜா. எங்க கஜானால எங்களுக்கு தேவையானது ஏகப்பட்டது இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நாங்க சந்தோஷமா வாழ்வோம். ஆனா ஒரு நாள் கெட்டவங்க வந்து அது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பாவையும் புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்ப எங்க ஊரையும் தன்வசப்படுத்திக்க போறாங்களாம். இப்ப நான் உடனே அங்க போயாகணும். ஹே ஹன்சல், நீயும் வர போறியா? ஏன்? இப்ப நம்ம நண்பர்கள். அப்படி இருக்கிறப்ப எப்படி உன்னை தனியா போக விடுறது? ரொம்ப நன்றி பீம். வா ஒன்னா போகலாம். எங்களை விட்டுட்டு போகாதீங்க, நாங்களும் வரோம்.